prevention is better than cure. Prevention is better than cure. அப்படிங்கிற நோக்கத்துல பாத்தீங்கன்னா this fly wellness will help to avoid lot of complications in the future. So இப்போ வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்த்துட்டோம் அண்ட் தேர்ஸ் பிஸ்னஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு பிஸ்னஸ் வந்து பத்தாது. We always look for other new avenues of income. I am a jeweler by profession. ஆனா இன்னைக்கு ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எவ்வளோங்க வெள்ளி கிட்டத்தட்ட 2.25 லட்ச ரூபாய் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேர் வாங்கிக்கிறாங்க இப்போ இன்னைக்கு? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் வரும். How we are going to survive in our day-to-day business அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லை 10 பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஜுவல்லரி இஸ் பியாண்ட் ஓகே, ஏன்னா அது எக்ஸ்ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்னைக்கு வேற ஒரு டெக்ஸ்டைல் கடை வைக்கணும், இல்லை எனி ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோடி எவ்வளவு லட்சம் போடணும். இன்னைக்கு இருக்க காம்படிஷன்ல வந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியுமா, நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வருமா, இது எப்படி நம்ம வந்து மார்க்கெட் பண்ண போறோம். இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன்ல 100,000 கடையில வந்து ஒரு கடை வச்சோம் அப்படின்னு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் Fly One இது எடுத்த உடனே இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் கொடுக்குது அப்படின்னா why not take this as a business option அப்படின்னு. $1 billion மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் தேவையான எல்லா பொருளும் இதுல இருக்கு. அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி Fly Wellness வந்து நம்ம கிட்ட வந்தாச்சு. அண்ட் வி ஹேவ் எக்ஸலண்ட் லீடர்ஸ். டாக்டர் சக்திவேல் இருக்காங்க, நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, ராஜா சார் இருக்காங்க. வி ஹாவ் எ ஹியூஜ் கம்யூனிட்டி ஆஃப் லீடர்ஸ் டு கைட் அஸ் இன் மேக்கிங் மணி. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு நல்லா ஆச்சு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலா இதுல பிசினஸ் ஆப்ஷன் என்ன, த மொமெண்ட் யூ பை யூ பிகம் எ டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ பிசினஸ்ல வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அமேசிங். இல்லை எவ்வளோ உங்களுடைய என்னென்ன டார்கெட் ஃபிகர் போடுறீங்களோ மனசுல அது எல்லாமே வந்து இதுல வந்து சம்பாதிக்க முடியும். ஏன் அப்படின்னா இட் இஸ் அ நீட் பேஸ்ட். ஸோ இந்த நீட் பேஸ்ட் ப்ராடக்ட்ல வந்து இதுல எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து மிஸ்டர் முகமது ஷாஜஹான் வந்து இப்போ இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இன் a வெரி சிம்பிள் வே. டெப்தா வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு. எடுத்தோடனே வந்து வி கேன் ஸ்டார்ட் ஏர்னிங். எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், மினிமம் 1 lakh per day கூட ஈஸியா பண்ண முடியும். Now over to you மிஸ்டர் முகமது ஷாஜஹான். இதை பிஸ்னஸ் பண்ணும்போது எப்படி பண்ணலாம், இதுல வந்து பண்ண எவ்வளவு லட்சம் வந்து எவ்வளவு கோடி வந்து நம்ம இதுல சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையா வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஓவர் டு யூ மிஸ்டர் முகமது ஷாஜஹான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுரேஷ் சார். வெல்கம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேரு முகமது ஷாஜஹான். நான் 30 வருஷமா எனக்கு வந்து ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பல ஃபீல்ட்ஸில் வேலை பார்த்துருக்கேன். கஸ்டமர் சர்வீஸ், லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். இந்த வெல்னஸோட விஷயங்களை வந்து அருமையாக எடுத்து சொன்னார் சேஷு சார். ப்ளஸ் சுரேஷ் சாருமே வந்து ஒரு பிக்சர் செட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பலன் இருக்குன்றதை வந்து சேஷு சார் வந்து இன்க்ரீடியன்ட் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இந்த ப்ராடக்டோட விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து உள்வாங்கி இதை எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், இதனால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த காலில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் இந்த காலில் வந்து டைமுக்கு ஜாயின் பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிக்சர். எனக்கு இந்த காலில் இருக்கிற எல்லாருமே உங்களோட அப்சர்வேஷனை நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் ஷேர் பண்ணாதான் நம்ம இதை வந்து 2 வே கம்யூனிகேஷனில் இதை பண்ண முடியும். இப்போ இந்த படம் வந்து நான் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சுப்பா. இது ஒரு நார்மல் பிக்சர். இதில் என்ன தெரியுதுன்றது நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து அங்கே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படம் கலர்ஃபுல்லாக இருக்குது, இதில் வந்து பூச்சிகள் இருக்குது, இன்செக்ட்ஸ் இருக்குது, ஒரு கார்டன் தெரியுது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் எல்லாருமே இந்த பிக்சரை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா
உங்க சேட் பாக்ஸை வந்து ஜஸ்ட் எஸ்ன்னு மட்டும் ஒரு ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து எஸ் போட்டிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த படத்துல இருக்கிறதே நான் திரும்ப வந்து அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் பண்றேன். அதே படம் உங்களுக்கு வலது பக்கம் தெரிகிறது. இப்ப இடது பக்கமும் அதே படம் தெரியுது. ரெண்டு படமும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. பட் ஆனா இந்த ரெண்டு படமும் ஒண்ணு அல்ல. இதுல எத்தனை வித்தியாசம் இருக்குது அப்படின்றத வந்து சாட் பாக்ஸ்ல டைப் பண்ண முடியுமா? ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டைப் நீங்க அந்த படத்துல இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பார்த்துட்டு எத்தனை கவுண்ட்னு போட்டா போதும். எது எது வித்தியாசம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. கவுண்ட்டை மாத்திரம் நீங்க சொன்னீங்கன்னா போதும். 4 வித்தியாசம் இருக்குதா, 5 வித்தியாசம் இருக்குதா, 6 இருக்குதா, 7 இருக்குதா, 8ஆ, 9ஆ, 10ஆ, அந்த கவுண்ட்டை மாத்திரம் டைப் பண்ணுங்க. குட். ஸோ நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கலாம். அநேகமா நிறைய பேர் 4, 5ன்ற கவுண்ட் தான் போட்டிருக்காங்க. சிலர் 3ன்னு போட்டிருக்காங்க. 6, 5, 5, 6, 5. ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறேன். இதுல எத்தனை வித்தியாசங்கள் இருந்தது அப்படின்றத வந்துட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது சிலந்தியோட முதுகுல ஒரு சிம்பல் இருக்குது, அது இங்கே இல்லை. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேர் முயற்சி பண்ணீங்க. இதுல இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க. இந்த வித்தியாசங்கள் வந்து சிலருக்கு வந்து தெரியாம போனது வந்து தப்பு இல்லை. இது ஏன் வந்து நம்ம தெரியாம போச்சுன்னா, வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல, நமக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம கவனிக்கிறோமா இல்லையான்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நான் இந்த படத்திலேயே வந்து ஒரு 10 வித்தியாசத்துல என்னால 7 கண்டுபிடிக்க முடிஞ்சது, 6 கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, என்னோட கவனம் எதுல இருந்ததோ அதை மட்டும்தான் நான் வந்து இங்க கேப்சர் பண்ணி போட முடிஞ்சது. ஸோ இதே மாரி நமக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள், வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தவற விடுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கவனமா இந்த பிரசன்டேஷனை கவனிங்க. இதுல உங்களுக்கு என்ன விதமான வாய்ப்புகள் இருக்குன்றத வந்து நாங்க எடுத்து சொல்றோம். அந்த கவனத்தோட நீங்க வந்து இத அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் எங்களுடன் இணைந்து பணியாற்றி லட்சங்களை சம்பாதிக்க வழிவகுக்கும் என்பதை தெரிவித்து ஐ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அஃபிஷியல் டேட்டா. நமக்கு இந்தியாவில் வந்து ஒரு வாரத்துக்கு 46 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்குறோம். ஆனா நம்மளோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாய்க்காக நம்ம கடுமையான உழைப்பை போடுறோம். நம்ம வந்து நிறைய மெனக்கெடுறோம், நிறைய விஷயங்கள் செய்றோம். பட் நம்ம வந்து இதே இதை மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கம்மியான நேரத்துல அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு வந்து மற்ற நாடுகள்ல வந்து செயல்படுறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? நமக்கு வந்து புரிதல் இருக்குது, நாலேஜ் இருக்குது, நமக்கு உழைக்கக்கூடிய திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்துமே நம்ம வந்து ஏன் வந்து கம்மியான ஒரு வருமானத்தை வந்து நம்ம சம்பாதிக்கணும்? நம்மனால ஏன் வந்து அடுத்து ஒரு பெரிய லெவல் வருமானத்தை சம்பாதிக்க முடியாது? இதுல டைம் நம்ம வந்து ஒதுக்குறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ
நம்ம ஜென்ரல் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் வந்து என்னன்னா, எனக்கு இருக்கிற வருமானம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பிளாக் ஆகி நின்றுவாங்க. அடுத்தது இந்த முயற்சி எடுத்தா எனக்கு வந்து அது வெற்றிகரமா வருமான்னு தெரியல. இது செய்யறதுக்கு நிறைய வந்து நான் பணம் போடணும், இல்லைன்னா நான் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும், இதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி வந்து நிறைய வந்து பிளாக்கர்ஸ் இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா வந்து 7 விதமான இன்கம் 7 விதமான இன்கம்ன்றது வந்துட்டு நமக்கு இருந்தால் ஒழிய நம்ம வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. இந்த 7 விதமான இன்கம்ன்றது வந்து ஒவ்வொன்றா நான் வந்து லிஸ்ட் பண்றேன். ஏர்ன்ட் இன்கம். ஏர்ன்ட் இன்கம்ன்றது வந்து ஒண்ணுமில்ல. இது வந்துட்டு நம்ம ஒரு வருமானம் ஏதோ ஒரு வேலை செய்றோம். அந்த வேலையினால வரக்கூடிய வருமானம் தான் ஏர்ன்ட் இன்கம். இந்த ஏர்ன் இன்கம்ன்றது வந்து எல்லாருமே ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்போம். ஸோ அந்த வேலைக்கு போற இடத்துல இருந்து வரக்கூடிய வருமானம்ன்றது ஒரு வருமானம். 2வது வருமானம், நான் வந்து பணத்தை வந்து ஒரு இடத்துல முதலீடு செஞ்சிருக்கேன். அந்த முதலீடு செஞ்ச இடத்துல இருந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு லாபம் கிடைக்குது. ஸோ அது வந்து ப்ராஃபிட் இன்கம். 3வது இன்ட்ரெஸ்ட். நான் வந்து பேங்க்ல போட்டிருக்கேன். நான் வந்து பாண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு வந்து பல ஸ்கீம்ஸ்ல வந்து பணத்தை வந்து நான் போட்டிருக்கேன். அது வழியா வரக்கூடிய வருமானம், வட்டியாக வரக்கூடிய வருமானம் ஒன்று இருக்கு. 4வது வந்து டிவிடெண்ட். டிவிடெண்ட் என்பது என்றால் ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது. நான் ஒரு ஷேர் மார்க்கெட்ல வந்து என்னோட பணத்தை வந்து முதலீடு செய்யறேன். ஸோ அது ரெகுலரா பார்த்து பார்த்து வந்து சிலர் வந்து கரெக்டான ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து வரக்கூடிய வருமானம் வந்து டிவிடெண்ட் என்று சொல்லலாம் நம்ம. அடுத்து ரெண்டல் இன்கம். எனக்கு ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்து மூலியமாக வரக்கூடிய வருமானம், வாடகை வழியாகவோ இல்லை வேற அந்த இடத்துக்காக வரக்கூடிய வருமானம் தான் ரெண்டல் இன்கம். கேபிட்டல் கெயின். நான் வாங்கி வைத்த சொத்தோ இல்லது எனது சொத்தின் வழியாக நான் சம்பாதிக்கும் விஷயங்கள், அதாவது நான் விற்கும் பொழுது வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ், இதை வந்து கேபிட்டல் கெயின் சொல்றோம் நம்ம. 7வது வரக்கூடியது வந்து ராயல்டி இன்கம். இந்த ராயல்டி இன்கம்ன்றது வந்து என்னன்னா, நான் உருவாக்கிய ஒரு பொருள் அல்லது ஒரு இது வந்து பொருளாகவும் இருக்கலாம், இல்லை அது வந்து சர்வீஸாகவும் இருக்கலாம். இந்த ராயல்டி இன்கம்ன்றது வந்துட்டு உங்களுக்கு நீங்க செஞ்ச பொருள் யாராவது உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தான் ராயல்டி இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இது யாரெல்லாம் பண்ண முடியும்னா வந்துட்டு இப்போ பிராண்ட்ஸ் இருக்கும். இந்த பிராண்டை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கு ராயல்டி கொடுக்கணும்னு இருக்கும். ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கலாம், இல்லை ஒரு கிரியேட்டர் இருக்கலாம். அவங்களோட கண்டென்ட்டை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து ராயல்டி கொடுக்கணும். ஸோ இது நம்ம நடைமுறையில் இதெல்லாம் பார்த்து வந்த விஷயங்கள். இந்த 7 வருமானத்திலையுமே வந்து நம்மனால இன்னைக்கு வந்து ஆஸ் அ மிடில் கிளாஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும்னா, ஒரு சில வருமானங்களை அச்சீவ் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் எல்லா வருமானமும் நமக்கு வந்து அச்சீவ் பண்றதுக்கு டாப் ஆஃப் த ரெவென்யூன்றது வந்து ராயல்டி இன்கம்ன்றது வந்து உங்களுக்கு நீங்க ஒரு முறை உருவாக்கி விட்டால் அது வந்து உங்களுக்கு உங்க நாளடைவில் காலப்போக்கில் உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கமாக அது வந்து தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த பொருள் உபயோகப்படுத்தப்படும் பொழுதெல்லாம் அந்த பொருள் எப்பொழுதெல்லாம் விற்பனை ஆகுதோ இல்லை வந்து விற்பனைக்கு வந்து அதை உபயோகிக்கிறார்களோ அப்போ வந்து அந்த பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மனால வந்து ஒரு ராயல்டி இன்கம் வந்து பண்ண முடியுமா? எனக்கு அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது, நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி கிடையாது, இல்லை என்கிட்ட கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது, நான் எப்படி ஒரு பாசிவ் இன்கம்மை வந்து நான் வந்து எய்ம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு விடை தான் இந்த ஃப்ளை வெல்னஸ். ஸோ ஃப்ளை வெல்னஸ் வழியாக நீங்கள் வந்து ஒரு பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன ப்ராடக்ட் எல்லாம் வச்சு எப்படி என்னால் வந்து சம்பாதிக்க முடியும்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப பேஸான ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரீஃப் பண்ண ப்ராடக்ட்ல வந்து உங்களுக்கு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய வியாதிகள் தான் அதிகம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த டேட்டா படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 கோடி மக்களுக்கு வந்து இந்தியாவில் டயபெட்டிக்ஸ், அதாவது நம்ம ஜென்ரலாக சுகர்னு சொல்கிறோம், சுகர் இருக்குன்றாங்க. அந்த டயபெட்டிக்ஸ் வந்து 2024-25 உள்ள எஸ்டிமேட் படி பார்த்தீங்கன்னா 6.2%.
அதாவது 9 கோடி மக்களுக்கு வந்து இந்தியாவில் டயபெட்டிக்ஸ் இருக்கு. இதுல வந்து என்னன்னா 1 கோடி மக்கள் வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு அது வந்து டேட்டா சொல்லுது. ப்ரீ டயபெட்டிக்னா என்னன்னா, நான் இன்னும் டயபெட்டிக் உள்ள போல, ஆனால் எந்நேரம் வேண்டுமானாலும் வந்து என்னை வந்து டயபெட்டிக் வந்து டிக்ளேர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குதுன்றதான் ப்ரீ டயபெட்டிக். ஸோ நம்ம இந்தியா அகில உலகத்திலேயே வந்து பெரிய லெவல்ல இந்த டயபெட்டிக்ஸ்ல வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 கோடி பேர்ல நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இந்த ப்ராடக்ட் எத்தனை பேர்கிட்ட நம்மளால சேர்க்க முடியும்? நம்மளோட குடும்பத்தாருக்கு சேர்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்க்கலாம், அதுக்கப்புறம் கலீக்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதையும் தாண்டி நம்மளால பண்ண முடியும்னா, இதுல நம்ம இறங்கி சக்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு நமக்கே வந்து வழி வந்து ஈஸியா தெரிஞ்சிரும். ஸோ இது ஒன்று மட்டும்தான், டயபெட்டிஸ் மட்டும்தான் வந்து நமக்கு டிசீஸான்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸோட சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னி பாதிக்கப்படுது, பார்வை பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் வந்து இருதய நோய்களுக்கு வழிவகுக்குது. ஸோ டயபெட்டிக் இஸ் மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். ஸோ இதை வராம தடுக்கிறதுக்கு வந்து நமக்கு இந்த ஃப்ளை வெல்னஸ் வந்து ரொம்ப உதவும்ன்ற ஒரு எண்ணத்துல நம்ம இதை வந்து இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம், நீங்க எப்படி எங்க பிச் பண்ணலாம், நான் எப்படி வந்து சம்பாதிக்க முடியும், யார் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ், நான் வந்து ஒரு டாக்டர் கிடையாது, இல்லை எனக்கு வந்து மெடிசனை பத்தி தெரியாது, எனக்கு வந்து அந்த அளவுக்கு சயின்ஸ் தெரியாது அப்படின்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து சிம்பிளான இது உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு ரெகுலர் ட்ரைனிங்லேயே வந்து நாங்கள் அப்டேட்டும் பண்ணுவோம். ஸோ இந்த நோய்களுக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வா ஃப்ளை வெல்னஸ் வந்து பல ப்ராடக்ட்ஸை முன்னெடுத்துட்டு வரோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃப்ளை ஒன். ஸோ இத்தனை டிசீஸ் இருக்கு, கிரானிக் கிட்னி டிசீஸ், மென்டல் ஹெல்த் டிசீஸு, போன் டிசீஸு. ஸோ இதெல்லாம் கடந்து நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்திருக்க ப்ராடக்டை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் நம்ம கையில் இருக்குது. வெல்னஸ்க்கு இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஒரு ஆரோக்கியமான வாழ்வு இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம எதையும் யோசிக்க முடியும், குடும்பத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். நம்ம பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கு, ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்காக தான். இது ஒரு சின்ன ஒரு பிக்டோரியல் இது போட்டிருக்கேன். இதுல உங்களோட அப்சர்வேஷன் வந்து என்ன, சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம். ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ரிச் மேனுக்கும் வெல்தி மேன் சொல்றதுக்கும் வந்து என்ன வித்தியாசம்? ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு ஒரு சின்ன வார்த்தையை டைப் பண்ணலாம். நோ ஐடியான்னு டைப் பண்ணியிருக்காங்க. தெரியலைன்னா தெரியலன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. நீங்க சாட் பாக்ஸ்ல ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் டைப் பண்ணா போதும். குட். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. வெல்த் இஸ் சைலண்ட். ஓகே, சரி. நிறைய பேர் இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க. இதற்குண்டான பதிலை வந்து நம்ம கடைசியில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம லைஃப்பில் எடுத்ததுமே வெற்றி பெற்றுருவோமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். இங்கே இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிகிற 5 பெரிய பேர்கள், ஒவ்வொரு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அனைவரும் இன்னைக்கு இந்த பிராண்ட் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஒரு வேக்யூம் கிளீனர் வந்து தெரியும் நமக்கு என்னன்னு, ஃபோர்டு கம்பெனினா என்னன்னு தெரியும், ஹோண்டா கம்பெனினா என்னன்னு தெரியும், கேஎஃப்சினா என்னன்னு தெரியும், பல்போட யூஸ் என்னன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்.
ஸோ இவங்க எல்லாமே முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றாங்கன்னா வந்து கிடையாது. ஸோ இவங்க வெற்றி பெறுவதுக்கு வந்து பல தடவை தோல்வியுற்று அதுக்கப்புறம் அதை நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு முறையும் போராடி சரியான ஒரு விஷயத்தை வந்து நோக்கி முன்னெடுத்து சென்று அவங்க அதை வந்து ஜெயிக்கிறதுக்காக வந்து போராடி தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒவ்வொருத்தரும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளை வெல்னஸ் வழியா நீங்க வர்றப்ப வந்து உங்களுக்கு போராட்டம் இருக்குமானா இவங்க போராட்டம் அளவுக்கு உங்களுக்கு போராட்டம் இருக்காது. உங்களுக்கு அருமையான ஒரு ப்ராடக்ட் கையில இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்ககிட்ட கரெக்டா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து வருமானம் நல்லபடியாக வரும். நீங்க வெற்றி பெறணும்னா இங்கிலீஷ்ல இருக்கிற வார்த்தை வந்து சக்சஸ். நீங்க உங்களோட ஒத்துழைப்பு இல்லாம தட் இஸ் யூ cannot ஸ்பெல் சக்சஸ் விதவுட் யூ. நீங்க உள்ள இறங்கி வேலை பார்த்தாலே ஒழிய உங்களால வந்து வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் அடைய முடியாது. உங்க லட்சியத்தையும் அடைய முடியாது, உங்க இலக்கையும் வந்து அடைய முடியாது. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை அடுத்து உங்களுக்கு நான் ப்ரீஃப் பண்றேன். ஃப்ளை வெல்னஸ் ஏன், எதுக்காக நான் ஃப்ளை வெல்னஸை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணணும், ஃப்ளை வெல்னஸ்ல ஜாயின் பண்ணா எனக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதுனால ஹெல்த்துக்கு வந்தா பெனிஃபிட் இருக்குன்னு வந்து நீங்க சொல்றீங்க. ஓகே, பட் எனக்கு என்ன இண்டிவிஜுவலா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பட்சத்துல ஜஸ்ட் இதுல பாருங்க. ஃப்ளை வெல்னஸ் வந்துட்டு ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணி வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில இந்தியால லான்ச் ஆயிருக்குது. ஸோ இந்த புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகி இன்றோடு 102வது நாள் கம்ப்ளீட் ஆகுது. நவம்பர் 1ஆம் தேதி இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆச்சு. இன்னைக்கு நம்ம பிப்ரவரி 11ஆம் தேதியில இருக்கோம். 102 நாள். இந்த 102 நாள்ல குறுகிய காலத்துல அதிகபட்சமான டிஸ்ட்ரிபியூட்டர்களை அப்பாயிண்ட் செய்து இந்த ஒரு பெரும் முயற்சியை நோக்கி வந்து நடை போட்டு கொண்டுகிட்டு இருக்கு ஃப்ளை வெல்னஸ். ஸோ இதுல வந்தவங்க எல்லாருமே பிராண்டை நம்பி தான் உள்ள வந்து இறங்கியிருக்காங்க. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த யூசேஜுக்கு உண்டான பலனை அனுபவித்து இது நன்றாக வேலை செய்கிறது என்றதை உணர்ந்து அதை வந்து மற்றவர்களுக்கும் அதை வந்து எடுத்து கூறி அவர்களையும் இதில் டிஸ்ட்ரிபியூட்டராகவோ இல்லை ஒரு ரீட்டைல் மூலமாகவோ விற்பனை செய்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. 102 நாள் தான் ஆயிருக்கு அப்படின்றப்ப வந்து நம்ம இதுல ஜாயின் பண்ண வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம வந்து ஏர்லி அடாப்டர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வருவோம். அதாவது என்னன்னா நம்ம எல்லாமே இந்த கம்பெனியை உருவாக்குவதற்காக ஆரம்ப கட்ட நிலையில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கள். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஆரம்ப கட்ட நிலையில இருக்கோம்னா நமக்கு கீழே வந்துட்டு நிறைய யூசர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் அப்பாயிண்ட் செய்வோம். அப்படி செய்யும் பட்சத்தில் வந்து இந்த கிளை வந்து வளர்ந்து கொண்டே செல்லும். இதில் நம்ம வளர்ந்து கொண்டே போறப்ப வந்து என்னன்னா நம் அனைவருக்கும் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருமானம் வந்து கிடைக்கும். ஏன்னா ஏன் இதை ஆசீர்வதிக்கப்பட்ட வருமானம்னு சொல்றோம்னா நம்ம வந்து ஒரு இந்த ப்ராடக்டை விற்பனை செய்யலை, ஒரு தவறான ப்ராடக்டை விற்பனை செய்யலை, நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள பொருளை தான் நம்ம வந்து விற்பனை செய்கிறோம். ஸோ அப்படி இதை விற்பனை செய்கிறப்ப வந்து என்ன ஆகுது, அதன் மூலியமாக வரக்கூடிய ஒரு வருமானம் வந்து நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருமானமாக நம்ம கருதலாம். இப்போ ஃப்ளை வெல்னஸ்ல வந்துட்டு நான் பண்ணா எனக்கு என்ன இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும் இல்லை என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 10 விதமான இன்சென்டிவ்ஸ் ஃப்ளை வெல்னஸ்ல இருக்குது உங்களுக்கு. ஸோ ரீட்டைல் ப்ராஃபிட், டைரக்ட் சேல்ஸ் இன்சென்டிவ், ஃப்ளை பாஸ் போனஸ். இது வந்து gift வவுச்சர். நம்ம வந்து இப்போ நார்மலாக ஒரு ஆன்லைனில் ஏதாச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு கேஷ்பேக் வரும். ஸோ கேஷ்பேக்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் அமௌண்ட் தான். அது உங்களுக்கு பணம் அல்ல. அது வந்து நீங்கள் வந்து ஒரு இதுக்கு ஒரு யூட்டிலைசேஷனுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ல வந்து ஃப்ளை பாஸ் போனஸ் அப்படின்றது ஒன்று அப்ளிகபிளாக இருக்கும். சேனல் போனஸ், டபுள் சேனல் போனஸ், லீடர்ஷிப் போனஸ், ரீபர்ச்சேஸ் போனஸ், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸில் வரும். ட்ரிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பேக்கேஜ் நான் இதில் வந்து உள்ள நுழையணும் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ வந்து நான் வந்து பணம் கட்டி நான் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து நீங்கள் அப்படி ஒரு யோசனையில் இல்லாமல்
இது வந்து நாங்க சொல்றது எல்லாமே நீங்க ஒரு பொருளை வாங்கி அதை உபயோகப்படுத்தி அந்த பொருளின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பார்த்து நீங்க மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட பேசிக் விஷனே. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து பேசிக்கு, ரெண்டாவது பேக்கேஜ் வந்து அட்வான்ஸு, மூணாவது பேக்கேஜ் வந்து ப்ரோ, நாலாவது பேக்கேஜ் வந்து ராயல், ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து க்ரௌன். இப்போ நம்பர்ஸ்ல பார்ப்போம். இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும், நான் வந்து எவ்வளோ வந்து வருமானம் இதில் வந்து ஈட்ட முடியும் அப்படின்றத நீ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பேசிக் உங்களுக்கு பேக்கேஜில் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் 2500 ப்ளஸ் வந்துட்டு 5% ஜிஎஸ்டி. அதாவது மொத்தம் 2625 கட்டி ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா, நீங்கள் அதை வெளியில் ரீட்டைலில் விற்றீங்கன்னா 3500 பாக்ஸ்லேயே போட்டிருக்கும். 3500 எம்ஆர்பி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அந்த பாக்ஸை வெளியில் ஒருத்தருக்கு விற்றீங்கன்னா 3500 விற்கலாம். உங்களோட ரீட்டைல் ப்ராஃபிட் 875 ஒரு பாக்ஸ் விற்றா 875. டைரக்ட் சேல்ஸ் இன்சென்டிவ், இந்த ஒரு பாக்ஸ் விற்றதுக்கு உங்களுக்கு 220 வந்து டைரக்ட் சேல்ஸ் இன்சென்டிவாக வரும். ஸோ ஒரு பாக்ஸ் விற்றா உங்களோட வருமானம் 1095. நீங்கள் 2625 கட்டி எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 1095 ரிட்டர்னாக கமிஷனாகவும் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ராஃபிட்டாக. அந்த பொருளை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தையுமே வந்து உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த பேசிக் வந்து ஒரு பாக்ஸு. அட்வான்ஸ்ன்னு போனோம்னா 2 பாக்ஸு. இது வந்து 2 பாக்ஸ்ன்னு சொல்கிறப்ப வந்து என்னென்னா, ஒரு பாக்ஸோட விலை நம்ம 2625 சொன்னோம். ஸோ அப்போ டிபி ப்ரைஸ் வந்து அங்கே 5250 ஆகும். நீங்கள் வெளியில் விற்கிறப்ப அது வந்து 7000 விற்கலாம். நான் ஜாயின் பண்ணுறப்ப எந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு உங்களோட கெப்பாசிட்டிக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதில் சூஸ் பண்ணலாம். நான் வந்து க்ரௌனில் வந்து வாங்கிக்கிறேன், என்னால் வந்து 1,40,000 வந்து விற்கிற அளவுக்கு எனக்கு வந்து முடியும். ஸோ நான் 1,05,000 கொடுத்து வாங்கி எனக்கு டைரெக்டாக நான் ஒரு 35,000 வந்து லாபம் பார்த்துக்கிறேன். ப்ளஸ் வந்து ஒரு 8,800 வந்து நான் சேல்ஸ் இன்சென்டிவும் வாங்கிக்குவேன். மொத்தம் 43,800 ஒரே பேக்கேஜில் நீங்கள் 40 பாக்ஸ் வாங்குனீங்கன்னா, அந்த 40 பாக்ஸ் நீங்கள் வந்து யூஸும் பண்ணிக்கலாம், இல்லை வெளியில் விற்கிறதுனாலும் விற்றுக்கலாம். இது வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு 43,800 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே பேக்கேஜில் ஒரே ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரீட்டைலாக நீங்கள் விற்றீங்கன்னா இந்த வந்து வருமானம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சேனல் போனஸ். சேனல் போனஸ்ன்றது வந்து எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ரீட்டைலில் விற்காம எனக்கு கீழே நான் ஒரு டீமை உருவாக்குறேன். ஏன்னா ரீட்டைலில் விற்கிறீங்கன்னா அதை ஒரு முறை தான் விற்க முடியும். நீங்கள் வந்து அதை ஒரு டீமாக கிரியேட் பண்ணி எனக்கு வந்து ரெகுலரான ஒரு வருமானம் வர வேண்டும், இதில் வந்து நான் வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு உழைப்புக்கும் வந்து நீங்கள் போனீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு முதலீடு இருக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து பெரிய பெரிய அமௌண்ட். நீங்கள் வந்து என்ன ஒரு சின்ன ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோம்னா கூட வந்துட்டு 10 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் எங்கேயுமே ஃப்ரான்ச்சைஸ் தரமாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து என்னென்னா, நீங்கள் வெறும் 2,625 இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக உங்களுக்கு கீழே மேலும் பலரை வந்து இதில் ஆக்டிவேட் பண்ணி அவங்களையும் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்றத அந்த சேனல் போனஸ் வழியாக வந்து காட்டுறோம். இப்போ சேனல் போனஸ்ன்றது வந்து என்னென்னா, ஒரு பாக்ஸ் பேசிக்கில் நம்ம விற்றோம் அப்படின்னா நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸு 2,625 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து டைரக்ட் சேல்ஸ் இன்சென்டிவ் வந்து 10% வந்து கிடைக்கும். ஸோ அந்த 10% கால்குலேஷன் வந்து எப்படி வரும்னா, 220 ஒரு பாக்ஸ் விற்றீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் சேல்ஸ் இன்சென்டிவ் 220. சேனல் போனஸ்
ஒவ்வொரு பாக்ஸுக்குமே வந்து நீங்க விற்கிறப்ப வந்து உங்களுக்கு கீழே நீங்க கிரியேட் பண்ற சேனலுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் வித்தீங்கன்னா 200 ரூபாய். டபுள் சேனல் போனஸ் வந்து 400 ரூபாய். இது எப்ப வந்து உங்களுக்கு வந்து 400 ரூபாய் வரும்னா, நீங்க உங்களோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நீங்க வந்து ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இது டபுள் சேனல் போனஸா வரும். ஸோ நீங்க டபுள் சேனல் போனஸ்ன்னு வரப்போ வந்து பாத்தீங்கன்னா 820 ரூபாய் ஒரு பேசிக்ல நீங்க ஜாயின் பண்றப்ப. இப்ப இதே இது நான் வந்து இப்ப அட்வான்ஸுக்கு, ப்ரோக்கு, ராயலுக்கு நாங்க ஜென்ரலா வந்து ப்ரோ தான் வந்து நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டா நமக்கு போயிட்டு இருக்கு. காரணம் வந்து என்னன்னா, நம்ம இந்த ப்ராடக்ட் ஃப்ளை1 ஒரு 44 நாள் ஒரு மண்டலம் என்பது 48 நாள். பட் இத ஒரு 44 நாளுக்கு வந்து இந்த ஃப்ளை வெல்னஸ் ஓட ஃப்ளை1 ப்ராடக்ட்ட யூஸ் பண்றப்ப, உடலில் பல மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றங்கள் வந்து டயபெட்டிக்ஸ் ரிலேட்டடா இருக்கலாம், போன் ரிலேட்டடா இருக்கலாம், கண்ணு ரிலேட்டடா இருக்கலாம், ஸ்கின் ரிலேட்டடா இருக்கலாம். உங்களுக்கு அது உங்களுக்கு என்ன வந்து இருக்குது? உடல்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு சோர்வோ, குறைபாடோ இருக்குதோ, அத வந்து அது ரெக்டிஃபை பண்றதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு 44 டேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா தான் அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுக்கும். ஸோ, அதனால ஜென்ரலா நம்ம கீழ அப்பாயிண்ட் பண்றவங்களுக்கும் வந்து அந்த ப்ரோ பேக்கேஜ் 4 பாக்ஸ் குடுத்து வந்து நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்றப்ப, இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சேனல் போனஸ் ரூ. 3280 இன்க்ளூடிங் டிஎஸ்ஐ, சேனல் போனஸ், டபுள் போனஸ் எல்லாம் சேர்த்து ரூ. 3280 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம சேனல் போனஸ்ன்றது வந்துட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நீங்க விக்கிறதுக்கு வந்து ரூ. 800. அதாவது ஒரு பாக்ஸுக்கு ரூ. 200ன்னு சொன்னது, நீங்க 4 பாக்ஸ் வித்தீங்கன்னா ரூ. 800. லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்க போடுறப்ப அது உங்களுக்கு 800 பிளஸ் 800 1600 வரும். பிளஸ் டபுள் சேனல் போனஸ் வந்து மேலும் கூடுதலா உங்களுக்கு 1600 வரும். ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் மனசுல புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு எஸ்ன்ற ஒரு சாட் பாக்ஸ்ல மாத்திரம் அப்டேட் பண்ணுங்க. நீங்க கடைசியா உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குதோ, அத வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கு டைம் ஒதுக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ, அத வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்சமான வருமானம் வந்து கிரவுன் வந்து போட்டோம்னா, நமக்கு வந்துட்டு நீங்க ஒன் சைடுக்கு மட்டுமே இந்த 8800, 8000 இது 2ம் உங்களுக்கு வரும். 2வது சைடும் இது போட்டீங்கன்னா, அதே 8800, 8000ன்றது வரும். உங்களுக்கு இந்த 32,800ன்றது பிளஸ் வந்து அந்த ரூ. 16,800 வந்து ஆட் ஆயிக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 48,000 வரைக்கும் வந்து வருமானம் ஒரு கிரவுன் நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துரும். ஸோ இதோட வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு பேக்கேஜுக்கு தான் நான் இந்த வருமானத்த சொல்றேன். நீங்க ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்து, அதுல வந்து நீங்க டெய்லி ஒரு பேக்கேஜ் நீங்க போட்டீங்கனாலே, ப்ரோவா இருக்கலாம், இல்ல பேசிக்கா இருக்கலாம். நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ப்ரோ எடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க மாதம் முழுக்க 30 நாளுக்கு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா, 32,000 சாரி 3280 இன்டூ நம்ம வந்து 30 நாள்ன்றத போட்டோம்னா, அதுவே கிட்டத்தட்ட 1,00,000க்கு நெருக்கி வந்துரும் உங்களுக்கு. ஸோ சுரேஷ் சார் சொன்ன மாரி வந்து உங்களுக்கு மாத வருமானம் 1,00,000 வர்றதுக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு. நீங்க அதே இது கிரவுன் போட்டீங்க, என்னால வந்து கிரவுன் பெரிய லெவல்ல என்னால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க டார்கெட் பண்ணி வொர்க் பண்ணீங்கன்னா, உங்களோட நாள் வருமானமே வந்து 1,00,000க்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எத வந்து நம்ம எடுத்து பண்ண முடியுமோ, அத பண்றதுக்கு இதுல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்ப வந்து முயற்சியோட எடுத்து பண்ணோம்னா, இது ஈஸியா பண்ண முடியும். அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனல் போனஸையும் தாண்டி லாங் ரன்ல எனக்கு என்ன வந்து இதனால பலன் இருக்கு? நான் ஒரு 10 பேர போட்டேன், 20 பேர கீழ போட்டுட்டேன், இல்ல 100 பேர போட்டுட்டேன். எனக்கு அதனால என்ன பலன்? அவங்க வந்து விக்கிற பாக்ஸுக்கு எனக்கு என்ன வந்து வரும்? ரீபர்ச்சேஸ் போனஸ்ன்னு சொல்லி ஒரு போனஸ் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து 7 லெவல் வரைக்கும் நமக்கு
போனஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இதுல வந்து இருக்குது. இப்போ நான் இங்க 3 டேப்லர் போட்டிருக்கேன். 3 டேப்லருக்கும் லாஜிக் வந்து என்னன்னா, மேல இருக்கக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களோட டைரக்ட் ரெஃபரல் 3 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா, அவங்க ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வித்தாங்க அப்படின்னா மாசத்துல உங்களுக்கு 330 ரூபா வந்து ரீபர்ச்சேஸ் போனஸா வரும். 5%. 5%ன்றது வந்து உங்களுக்கு அந்த டோட்டல் வேல்யூல நம்ம பிவி வேல்யூல இருந்து வரும். ஸோ அதே இதுக்கு 2வது லெவல் உங்களோட டைரக்ட் ரெஃபரல் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கீழே 3 டைரக்ட் ரெஃபரல் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த 9 பேரும் வந்து விற்பனை செய்யக்கூடிய ரீபர்ச்சேஸுக்கு உங்களுக்கு 5% ஒரு பாக்ஸுக்கு நான் சொல்றேன் 990 ரூபாய் வரும். இந்த அடுத்த லெவல் 9 பேரும் கீழே வந்து அவங்களுக்கு கீழே 3 பேரை வச்சிருந்தாங்க அப்படின்னா 27 பேர். அந்த 27 பேரும் மாசத்துல ஒரே ஒரு பாக்ஸ் வித்தாங்க அப்படின்னா உங்களோட வருமானம் 2970. 5%. நான் சொன்ன மாதிரி இந்த 3 லெவல் வரைக்கும் 5%. 4வது லெவல் போறப்ப உங்களுக்கு பெர்சன்டேஜ் அதிகப்படும். ஜென்ரலா மற்ற இடங்கள்ல மற்ற நெட்வொர்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் வந்து வளர வளர வந்து கம்மியா தான் ஆகும். இங்க வந்து உங்களுக்கு உங்க லெவல் வளர வளர பெர்சன்டேஜ் அதிகமாகும், வருமானமும் வந்து அதிகமாகும். ஸோ 4th லெவலுக்கு நீங்க வரப்ப அந்த 27 பேர் 3rd லெவல்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே ஒரு 3 டைரக்ட் ரெஃபரல்ஸ் வச்சிருந்து அந்த 3 பேரும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா 12,474 ரூபாய். நான் சொல்றது மாசத்துல ஒரே ஒரு பாக்ஸ் தான். ஸோ 5வது லெவல் வரப்ப இந்த 81 பேருமே அவங்களுக்கு கீழே ஒரு 3 பேரை வந்து டைரக்ட் ரெஃபரல் பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாக்ஸ் வாங்குற பட்சத்துல 53,460 ரூபாய். 6வது லெவலுக்கு 729 பேரு 1,92,046 ரூபாய். 7வது லெவலுக்கு எல்லாருமே 3 பேரை கீழே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பிசினஸ் பண்றப்ப வந்து உங்களுக்கு 2,187 பேருக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க 7,21,000 ரூபாய் வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதுல இருக்குது. இப்ப இது வந்து நான் சொன்னது வெறும் 3 பேரு ஒவ்வொருத்தரும் நீங்க அப்பாயிண்ட் பண்றவங்களுக்கு கீழே அவங்க டைரக்ட் ரெஃபரல்ல 3 பேரை சேர்த்தேன். இப்ப அதே கேட்டகரியில நான் 4 பேரு இந்த 3ன்றத வந்து ஒரே ஒரு கவுண்ட் மாத்தி 4ன்னு மாத்தினேன்னா என்ன வருமானம் வரும்? இதே 7 லெவல்ல தினம் ஒரு பாக்ஸ் வித்தாங்க அப்படின்னா 16,384 பேரு ஒரு பாக்ஸ் விற்கிற பட்சத்துல உங்களோட வருமானம் வந்து 54,06,720 ரூபா வரும். அடுத்த லெவலுக்கு போய் நான் இல்லை என்னால 5 பேரை கீழே போட முடியும், எனக்கு கீழே வரவங்க எல்லாத்தையும் நான் வந்து டைரக்ட் ரெஃபரல்ல 5 பேர் என்னால வந்து கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா உங்களோட ரெஃபரல் போனஸ் 7வது லெவல்ல 78,000 பேர் 78,125 பேர் இருப்பாங்க. அந்த 78,125 பேரும் வந்து வாங்கக்கூடிய ஒரே ஒரு பாக்ஸ் அந்த மாசத்துல விற்பனை செய்யக்கூடிய ஒரே ஒரு பாக்ஸுக்கு வந்து 2,57,00,000 வந்து வரைக்கும் வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதுல இருக்குது. ஸோ இதுல வந்து நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நம்ம கீழே வந்து பெருசா வந்து இதுல நம்ம ஒன்றும் ஒர்க் பண்ண போறதுல ஒரு நாளைக்கு நீங்க 2ல இருந்து 3 மணி நேரம் செலவு பண்ணா போதும். உங்களோட நெட்வொர்க்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்க, உங்க யாரெல்லாம் நம்ம வந்து பேச முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு அளிக்கப்படும். ஸோ நீங்க அதுல இருந்து இதை எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றத வந்து ஒரு நம்பிக்கையுடன் செயல்படலாம். 3 முக்கியமான அம்சத்தோட இந்த பிஸ்னஸை வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். முதலாவது நமக்கு வந்து வெல்னஸ், ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுனால நமக்கு வருமானம் வரும். வருமானம் வெல்த் இன்க்ரீஸ். அந்த வெல்த் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம பில்ட் பண்ற கம்யூனிட்டியை வச்சு தான் வந்து அந்த வருமானம் வந்து பெருகும். ஸோ அதனால இந்த 3 விஷயங்களையும் 3 தூண்களாக நமக்கு வந்து செயல்படும். ஆரோக்கியம், நம்மளோட வருமானம், நமக்கு கீழே வளரக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டியை வச்சு தான் நம்ம இந்த ப்ராடக்டையும் போய் ரீச் பண்ண முடியும். இந்த கம்யூனிட்டி பில்டிங்ன்றது வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் எல்லா பிஸ்னஸ்லையுமே அது வந்து வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து இட் இஸ் அ
இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். நம்ம வந்து இங்க ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மா தான் இதை வந்து கன்சிடர் பண்ணணும். இதை வந்து வேற எந்த ஒரு மார்க்கெட்டிங் இதோடையும் நம்ம வந்து இதை கம்பேர் பண்ண முடியாது. நம்ம இதை ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல எப்படி நீங்க ஒரு அமேசான்லயோ ஃப்ளிப்கார்ட்லயோ ஆர்டர் போட்டா உங்க வீட்டுக்கு பொருள் வந்து சேருதோ, அதே தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்றப்ப அவங்களோட ஐடி கிரியேட் பண்ணி அவங்க பேங்க்ல பணம் செலுத்துனாங்கன்னா டைரக்டா அவங்க அட்ரஸ்க்கு வந்து ப்ராடக்ட் போயிடும். ஸோ அதனால இதுல இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம ஒர்க் பண்றோம். இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்றதுனால வந்துட்டு நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. எத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ப்ரீஃப் கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ளை ஒன் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் தான் மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு சாம்பியன் சொல்ல முடியும். இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் நமக்கு அதிகப்படியாக வாங்கி யூஸ் பண்ணி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ல என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குன்றது ஒரு வீடியோ கிளிப் வழியா வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். லிங்க் ஓப்பனா நினைக்கிறேன் சார். ஸோ ரெண்டாவது ப்ராடக்ட் நியூக்ளியோ விட்டா ப்ளஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் ஒரு அருமையான ப்ராடக்ட். இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை ஒரு சின்ன கிளிப்பிங் வழியாக காட்டுறேன். ஐ திங்க் லிங்க் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன் சார். லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க சார், அவங்க எடுத்துக்குவாங்க. ஐ திங்க் சார். ஒர்க் ஆகலையா? லிங்க் ஒர்க் ஆகல. ஒரு மினிட். லிங்க் எடுத்து நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டா கூட போதும் சார். லிங்க் ஒர்க் ஆகல, வீடியோ வரல. ஒரே செகண்ட். சரி, இப்போ தெரியுதா? ஏர் மினி வந்துருச்சு சார். இப்போ ஏர் மினி வந்துருச்சு. ஓகே, லிங்க்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு ஆமா. நினைக்கிறேன். ஓகே கோ ஹெட் சார், கோ ஹெட் ஓகே சார். ஓகே, இது தேர்ட் ப்ராடக்ட். இது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். ஃப்ளை ஏர் மினின்றது வந்துட்டு உங்களுக்கு நம்ம சுவாசிக்கிற காற்றை வந்து சுத்தம் பண்ணி தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது வந்து ரொம்ப கம்பேட்டபிளான ஒரு ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் வேர்ல்டுலேயே நம்ம தான் வந்து இதை செகண்ட் ஒரு மார்க்கெட்டிங் சர்வீஸ் வழியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இதை வந்து எடுத்திருக்கவங்க வந்துட்டு டெஸ்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ரெண்டாவதாக வந்து இந்த ப்ராடக்டை வந்து எடுத்துகிட்டு வரோம். இது ஒரு கொரியன் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்னால என்ன பெனிஃபிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு பியூர் ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டி உள்ள ஒரு டிவைஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அசுத்தமான காற்றை வந்து இது சுத்தப்படுத்தி நம்ம சுவாசிக்கும் காற்றை ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளது.
ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். 4வது ப்ராடக்ட் வந்து ஆக்வா ஹெச் ப்ளஸ். ஸோ இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு உட்கொள்ளும் தண்ணீர் அது வந்து எந்த அளவுக்கு சுத்தமான ஒரு தண்ணீரா இருக்குன்றது வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம இன்னைக்கு வந்து யாருமே இன்னைக்கு கிரவுண்ட் வாட்டரை டைரக்டா குடிக்கிறது இல்ல. அதை வந்து இதர் ஒரு ஆர்ஓ சிஸ்டம் வழியாவோ இல்லை வந்து ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் வழியாவோ இல்லை கேன் வழியாவோ தான் வாங்கி யூஸ் பண்றோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஹெல்த்தியான நீரா உங்களுக்கு வருதுன்றது வந்து நமக்கு தெரியாது. அதுல என்ன கலப்படம் இருக்கோ இல்லையோ அதுல சத்து இருக்கான்றது நமக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த நீரை வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் காம்பனண்டோட வந்து உள்ள உங்களுக்கு மாற்றி தரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் இந்த ஆக்வா பிளஸ்ன்ற வாட்டர் பாட்டில். ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே நமக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட். இதுவுமே ஹெல்த்துக்கு நமக்கு தேவையான ஒரு அவசியமான ப்ராடக்ட். நம்ம இன்னைக்கு நீர் அருந்துவதுன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த நீர் அருந்துவது வந்து ஒரு சுத்தமான நீரா இருக்கணும், சுகாதாரமான நீரா இருக்கணும். ஸோ அதை நம்ம அருந்துறதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உதவி செய்யும். ஸோ இப்போதைக்கு இந்த 4 ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டியிருக்கேன். இன்னும் பல ப்ராடக்ட்ஸ் வந்து பைப்லைன்ல இருக்குது. ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க விற்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குன்ற ஒரு மனசுல ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, இன்னைக்கு உங்களுக்கு 4 ப்ராடக்ட் கையில இருக்கு. இந்த 4 ப்ராடக்ட்டை வச்சு நீங்க வந்து அதிகபட்சமான கஸ்டமர்களை ரீச் பண்ணலாம். எல்லாருக்குமே இது வந்து உதவியா இருக்கும். இந்த எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யாருக்குமே தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்காது. இதை எல்லாரும் உபயோகிக்கக்கூடிய ஒரு அன்றாட வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸையும் வச்சு நம்ம நிறைய வருமானத்தை ஈட்டுறதுக்கு இதுல வந்து சேர்ந்து நீங்க வந்து உழைக்கணும், எங்களோட சேர்ந்து பயணிக்கணும் என்று கேட்டுக்கிட்டு, நீங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க இப்ப ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கும். நீங்க அந்த 5 நிமிஷத்துக்குள்ள வந்து உங்களுக்கு யாருக்கு டவுட் இருக்கோ நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் ரிலேட்டடாகவும் சரி, கமிஷன் ரிலேட்டடாகவும் சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இல்லை நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து இந்த குரூப்ல கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்ததுன்னா, உங்களோட லீடர்ஸ் உங்களை யார் வந்து இங்க இந்த மீட்டிங்க்கு அழைத்தார்களோ, நீங்க அவங்க கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில இதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து பெட்டரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேற நீங்க எங்களை ரீச் பண்ணணும்னா நீங்க ஆல்வேஸ் வெல்கம். நீங்க வந்து எங்ககிட்ட வந்து ரீச் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறதுக்கு இங்க நாங்க ஒரு டீமா இருக்கோம். எங்க லீடர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ நீங்க இந்த இதுல சேரணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு நான் வந்து என்னோட ப்ரெசன்டேஷனை ஃபைனலா முடிச்சுக்கிறேன். இதுல கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி. அண்ட் ஓவர் டு யூ மிஸ்டர் சுரேஷ். சாரி, தேங்க்யூ. யாரோ ஒருத்தர் ரைஸ் பண்ணியிருக்காங்க, விஜய்ன்றவரு. விஜய், உங்களோட டவுட் சொல்லுங்க. சார் என்னோட டவுட் என்னன்னா சார், இப்போ நீங்க வந்து டயபிட்டிஸ்க்கு சொல்லியிருந்தீங்க சார். ஆமா, ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ல எது சார் டயபிட்டிஸ்க்கு யூஸ் ஆகும்? அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ளை ஒன் அப்படின்றத சொன்னேன் இல்லையா? இந்த ஃப்ளை ஆமா. ஒன் ப்ராடக்டே வந்து உங்களுக்கு டயபெட்டிக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. டயபெட்டிக் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன்ல ஒரு சேஷு சார் சொன்ன மாதிரி பல விஷயங்கள்ல வந்து இது வந்து ஆரோக்கியத்தை நோக்கி கொண்டு செல்லும். நான் பர்சனலா இதை எடுத்து என்னோட டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆனதுக்கு உண்டான டெஸ்டிமோனி வீடியோ கூட நான் வந்து சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஷேர் பண்றேன் விஜய். ஓகே சார், தேங்க்யூ.
ஓகே. அண்ட் இவரு மிஸ்டர் ஜோயல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ப்ராடக்ட் வந்து டேப்லெட்டா பவுடரான்னு. ஃப்ளை ஒன் வந்துட்டு உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்ல வரும். அந்த ஃப்ளை ஒன் வந்துட்டு பவுடர் ஃபார்ம்ல வர்றது வந்து எடுத்துக்க வேண்டிய முறை வந்து எப்படின்னா சப்லிங்குவல். அதாவது நீங்க அந்த பேக்கெட் வந்து ஒரு 3 கிராம்ஸ் பேக்கெட் அது. அந்த 3 கிராம் பேக்கெட்டை வந்து எம்டி ஸ்டமக்ல நம்ம வந்துட்டு காலையில நாக்குக்கு அடியில அதை வந்து வைக்கணும். நாக்குக்கு அடியில வைக்கிறப்ப வந்து நம்ம வாயை மூடி அதை பவுடர் உள்ள அப்சர்வ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உமிழ்நீர் நம்மளோட உமிழ்நீர் வழியா அந்த பவுடர் கரைஞ்சு பாடியோட பிளட் ஸ்ட்ரீம்ல அது கலந்துரும். ஸோ அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு பவுடர், செகண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இட் இஸ் அ கேப்சூல். நியூக்ளியோவிட்டா பிளஸ்ன்றது வந்துட்டு கேப்சூல். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல ஃப்ளை ஒன்ல வந்துட்டு ஒரு பாக்ஸுக்கு 11 ஷாச்சேட் இருக்கும். எஸ் சார். எஸ் சார். சுரேஷ் சார். ஓகே. Yeah. Okay. Thank you all for the questions. Yeah. Suresh sir, you can take over, sir. Welcome, sir. Thank you very much, Mohammed Jamshed Shahjahan, Mohammed Shahjahan. Excellent presentation. அருமையா, அதாவது பிசினஸ் வந்து இவ்வளோ நல்லா எனக்கே வந்து புதுசா இருக்கு. லேர்னிங் எ லாட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, நம்ம வந்து ப்ராடக்ட் பத்தி பார்த்தோம். சேஷு சார் வந்து இதுல இருக்கிற 29 இன்கிரீடியன்ஸ் வந்து எப்படியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும், எந்தெந்த வியாதிக்கு எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அண்ட் முகமது சாருடைய பிசினஸ் பிரசன்டேஷன் பார்த்தோம். ஸோ முகமது சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரெகுலர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது பத்தாது. ஹலோ, எஸ் சார், யாரோ கேள்வி இருக்கா? கேளுங்க சார். வணக்கம், நான் பிரின்ஸ் பேசுறேன். சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஓகே, பிரசன்டேஷன் நல்லா இருக்கு சார். எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம ஃப்ளை ஒன் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, நான் வந்து நேற்று தான் அது வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கு. அது சம்திங், அது ஒரு டேஸ்ட் ஓகே, குட். என்னன்னா, இப்போ நம்ம வந்து 3000 mg வந்து இவ்வளவு நியூட்ரிஷன்ஸா அதுல சேர்த்திருக்கோம். இப்போ இது என்ன, இப்போ ஆப்பிளா இருக்கட்டும், இல்ல வந்து டைகர் மஷ்ரூமா இருக்கட்டும், இல்ல ப்ரோக்கோலியா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இதெல்லாம் எவ்வளவு ஆட் ஆயிருக்கு இதுக்குள்ள, எப்படி அது வந்து இதை ஒரு பாக்கெட் நம்ம எடுத்துக்கும் போது இதுல இருந்து நமக்கு எவ்வளவு நியூட்ரிஷன் கரெக்டா கிடைக்குதுன்ற ஒரு அளவு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்பதான் நான் வந்து பேஷண்ட்ஸ்க்கோ இல்லைன்னா கிளைண்ட்டுக்கோ எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அப்புறம் இது என்ன டெக்னாலஜி, அதாவது ஒரு குளுக்கோஸ் மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஆப்பிள வந்து இப்படி நம்ம பவுடர் ஃபார்ம்ல சாப்பிடுவோம், இல்லைன்னா வேற டேப்லெட் ஃபார்ம்ல சாப்பிடுவோம்னு வச்சுக்கலாம். இந்த ஃபார்ம்ல மாற்றும் போது என்ன மாதிரி மாத்திருக்காங்க, எப்படி அதை வந்து இந்த பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து தயாரிச்சது சாதாரண மனுஷன் கிடையாது. ஆல் டாக்டர்ஸும் சயின்டிஸ்டும் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபுட், சப்ளிமெண்ட், நியூட்ரிஷன் அண்ட் ரிசர்ச் ஆன் ஸ்டெம் செல். ஸோ இப்போ இது வந்து 3000 மில்லிகிராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம் தான். ஸோ அந்த 3 கிராம்ல ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிசிப்ஸ் மஷ்ரூம் அப்படின்னா, அந்த மஷ்ரூம்ல எந்த ஒரு இன்கிரீடியன்ட் வந்து மினரல்ஸ் ஆகட்டும், இது அதுல எது முக்கியமா நமக்கு தேவை நம்ம பாடிக்கு, அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 29ல வந்து நாட் ஒன், இதுல மல்டிபிள் நியூட்ரிஷன்ஸும் சப்ளிமெண்ட்ஸும் மினரல்ஸும் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 grams இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் த ஹோல் டே, ஹோல் பாடி. அந்த ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 இருந்தால இது சஃபிஷியன்ட். ஸோ அதுல முழுசா உள்ள போய் அதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டிய, ஒரு டேப்லெட் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாமே இருக்கு. இன்ஃபேக்ட் சில மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இதுல இருக்கு. we have lot of things. அதுல வந்து we can get the details from your person who has recommended to you. அது அந்த டீல்ஸ் வந்து கண்டிப்பா இன்ஃபேக்ட் பாக்ஸ் பின்னாடியே வந்து எல்லாம் போட்டிருக்காங்க, you can get. So I think it has answered your doubts.
எஸ், எனி அதர் டவுட்ஸ்? வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். ஸோ இது ஒன்று எடுத்தாலே நமக்கு தேவை எல்லாமே இதில் இருக்கு. அண்ட் ஆஸ் மிஸ்டர் முகமது எக்ஸ்பிளைன், இது வந்து நம்முடைய ஒரு பாசிவ் இன்கமுக்கு வேண்டிய எல்லாமே இதில் இருக்கு. இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ எக்ஸலண்ட் ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்களோ, த ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைவன் 4 பாக்ஸ் வாங்கிக்கோங்க. யாரு கொடுத்தாலும் 4 பாக்ஸஸ். ஏன் அப்படின்னா அந்த 44 நாள் வந்து கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா சில பேருக்கு ஒரு பாக்ஸ்ல தெரியும், சில பேர் 3 பாக்ஸ்க்கு அப்புறம் தான் அது தெரியும் அவங்களுக்கு. பட் மொத்தம் அந்த 44 டேஸ்ல வந்து ஒரு டோட்டல் சேர்னிங் நடக்கும் உடம்புக்குள்ள. So and as per their condition வந்து they can continue for maybe 4 months or 6 months till their issue it gets cleared. So இன்னைக்கே வந்து ஒரு பேஷண்ட் கொடுக்கும்போது 4 பாக்ஸை கொடுங்க, so that they can start getting the benefits. And kindly contact your appliance. யாரெல்லாம் உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்களோ அவங்கள வந்து நீங்க பேசி இன்னும் வேண்டிய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். எக்ஸலண்ட். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் திஸ் செஷன் and have a nice day and be healthy. வீட்டில் இருக்கவங்க எல்லாமே நீங்க வந்து ஹெல்த்தியா இருங்க, வீட்டில் இருக்க ஹெல்த்தியா வைங்க, மற்றவங்களுக்கும் இந்த ஹெல்த்தை வந்து போய் சேர்த்து அண்ட் கூட வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் ஆப்ஷன் எடுத்து let us all become millionaires. Thank you.